வணக்கம். இன்னைக்கு நவுன் ப்ரோனவுன் பேஸ்டு ஃபில்லர்ஸ் பார்க்க போறோம். அதாவது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபில்லர்ஸும் ஒரு மெயின் பார்ட் தான். இன்னைக்கு நவுன் பேஸ்டு ஃபில்லர்ஸ் ஒரு 10ம் ப்ரோனவுன் பேஸ்டு ஃபில்லர்ஸ் ஒரு 10ம் பார்க்க போறோம். ஃபில்லர்ஸ் தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. இம்பார்ட்டன்ட் ஃபில்லர்ஸ் தான் பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சில்ட்ரன் நீட் எ ஃப்ரம் ஹேண்ட் ஃப்ரம். ஃப்ரம் ஹேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உறுதியான, ஹேண்ட்னா கைன்னு அர்த்தம். உறுதியான கையில உறுதியான வழிகாட்டல். ஓகேங்களா? ஃப்ரம் எப்ப இருந்து? ஃபர்ஸ்ட் டேயா? ஃபர்ஸ்ட் டேனா முதல் நாள்னு அர்த்தம். ஒன் டேயா? ஒரு நாள்னு அர்த்தம். ஃப்ரம் டே ஒன் அப்படின்னா முதல் நாளிலே இருந்துன்னு அர்த்தம். டே ஃபர்ஸ்ட் வராது. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் நீங்களாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னதான் வரும்? ஃப்ரம் டே ஒன்னு தான் வரும். ஒன் டேனா ஒரு நாள், ஃபர்ஸ்ட் டேனா முதல் நாள். அப்ப இந்த ஆப்ஷன் எல்லாம் ராங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து the shopkeeper gave back dash to the customer. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 5 rupees நோட். ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த 2 5 rupees நோட் இருக்கு இல்லையா, இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2 அப்படின்றது என்னது? அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். 2ன்றது அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். 5 rupee அப்படின்றது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஓகேங்களா? அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. நோட் அப்படின்றது நவுன். அப்ப எங்கதான் உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வரணும்? நவுன்ல தான் ப்ளூரல் ஃபார்ம் வரணும். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்னதுதான் வரும்? 2 5 rupee நோட்ஸ் தான் வரணுமே தவிர ருபீஸ் அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துல நவுன் வந்து நோட்ஸ் தான். ஓகேங்களா? நோட்டு தான் இந்த இடத்துல நவுன். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆல் மை டேஸ் ஆர் லாயர்ஸ் அண்ட் பிராக்டிசிங் இன் டெல்லி ஹைகோர்ட். இதுல ஹைபனேட்டட் காம்பவுண்ட் நவுன்ல மெயின் நவுன் எதுவோ அதுலதான் ப்ளூரல் ஃபார்ம் வரணும். ஃபர்ஸ்ட் ஒன், சிஸ்டர் இன் லாஸ். தப்பு. நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சிஸ்டர் இன் லாஸ், சிஸ்டர்ஸ் இன் லாஸ் இருக்கும். இதுவும் ராங் தான். சிஸ்டர்ஸ் இன் லா இதுதான் கரெக்டான ஆன்சர். சிஸ்டர்ஸ் அப்பாஸ்ட்ரபி இன் லாஸ் வரக்கூடாது. அதாவது ஹைபனேட்டட் காம்பவுண்ட் நவுன்ல மெயின் நவுன்ல தான் ப்ளூரல் ஃபார்ம் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்துருவோம். நெக்ஸ்ட், ஹைஜீன் இஸ் a dash of health. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2/3 இருக்கு இல்லையா, நியூமரேட்டர் ப்ளூரல் இருந்தது அப்படின்னா டினாமினேட்டர் என்னதான் வரணும்? ப்ளூரல் தான் வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ராங் தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா? 2/3 இருக்கியா இருக்குது இல்லையா, இது கரெக்ட் தான். ஆனா இதுல கரெக்டா வருமா அப்படின்னு பார்க்கணும். 2/3 அப்பாஸ்ட்ரபி எஸ் இருக்கு. பொசசிவ் வெர்ஷன் வந்து ஃபிராக்ஷனுக்கு வராது. 2-thirds இருக்கா, இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது ரைட் அப்படின்னு பார்க்கணும், எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த 2/3க்கு அடுத்தது 2/3க்கு அடுத்தது ஷேரோ, போர்ஷனோ, பார்ட்டோ அப்படின்னு இருந்ததுன்னா ஹைஃபன் வரலாம். ஓகேங்களா? ஃபிராக்ஷனுக்கு அப்புறம் நவுன் இருந்ததுன்னா ஹைஃபன் வரலாம். ஃபிராக்ஷனுக்கு அப்புறம் நவுன் இல்ல, நமக்கு எதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு? வேர்புக்கு அடுத்தது தான் வரப்போகுது. அப்போ 2/3 தான் போறோம். 2-thirds போடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், it was delight for the eyes as the scenery dash mesmerizing. It was ஏற்கனவே என்ன ஆயாச்சு? past tenseல இருக்கு. அப்ப இங்க அடுத்தது என்ன வரக்கூடாது? அந்த சென்டென்ஸ்ல present form வரக்கூடாது. அப்ப isம் ஆரும் வராது. ரெண்டுமே ராங் தான். சீனரி அப்படின்றது என்னது? அன்கவுண்டபிள் நவுன், சிங்குலர்ல தான் வரணும். அப்போ வேறும் வராது. என்னதான் ஆப்ஷன் கரெக்ட்? இதுதான், வாஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், if a student dash about the careers, he should consult the officer. ஓகேங்களா? அவனோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனோட கெரியர் பத்தி பார்க்கணும்னா யாரை தான் கன்சல்ட் பண்ணணும்? ஆபீசரை. நீட்ஸ், if a student, ஒரு ஸ்டூடெண்ட் நீட்ஸ் கரெக்ட் தான். அட்வைசர்ஸ், அட்வைஸ் அப்படின்றது என்னது? அன்கவுண்டபிள் நவுன், ப்ளூரல் ஃபார்ம் வராது. நெக்ஸ்ட் வந்து என்னது? அட்வைசர்ஸ், இதுவும் ராங் தான். சிஇ ஐசிஇன்றது நவுன், ஐஎஸ்சி அப்படின்றது வேர்ப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நீட்ஸ் அட்வைஸ் இருக்கு, இதுவும் ராங். ஏன்? ஐஎஸ்சி என்னது? வேர்ப். இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னது? டி என்னது? நீட்ஸ் அட்வைஸ், இதுதான் கரெக்ட். இந்த இடத்துல அட்வைஸ் அப்படின்றது என்னது? நீட்ஸ் தான் இதுல வேர்ப், அட்வைஸ் அப்படின்றது நவுன். அப்போ ஏடி விஐ சிஇ தான் கரெக்ட். நீட்ஸ் அப்படின்றது, if a student அப்படின்றது என்னது? சிங்குலர். அப்ப நீட்ஸ் தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்துருவோமா? நெக்ஸ்ட் ஒன், the closure of the factory will lead to a number of job. ஆப்ஷன் என்ன அப்படின்னா லாஸ், லாசஸ், லூஸ், லூசஸ். இந்த லாஸுக்கும் லூஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். லாஸ் அப்படின்றது என்னது? நவுன். லூஸ் அப்படின்றது என்னது? வேர்ப். ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன வரணும்? நவுன் வந்து ப்ளூரலா தான் வரணும். அப்ப ஆன்சர் என்ன? லாசஸ். ஓகேங்களா? லூஸ்ன்றது வேர்ப் இல்லையா,
loses வரக்கூடாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் dash eyes are swollen because she has been crying all night. யார் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? ரீட்டாஸ், ரீட்டா, ரீட்டா, ரீட்டாஸ். இது வந்து plural form. ரீட்டா apostrophe s, க்கு அப்புறம் apostrophe இருக்குது ஓகேங்களா. அப்ப இதுவும் ராங் தான். ரீட்டா சிங்குலர், இங்க வந்து என்ன ரீட்டாவுடைய கண்கள் வருது, அப்ப possession, அப்ப ரீட்டாஸ் வரணும் ஓகேங்களா. the pen cost me என்ன வரும் இங்க? ஆப்ஷன் என்ன? 500, 500 ருபீன்னு இருக்கு ஓகேங்களா. 500ன்றது என்னது? plural form. இப்போ 100 ருபீன்னு சொல்லலாம், 500 plural, அப்ப ருபீஸ் தான் வரணும். அப்ப 500 rupees தான் கரெக்ட் ஆப்ஷன். 500s ருபீன்னு வரக்கூடாது, 500s rupeesனும் வரக்கூடாது. இந்த ஆப்ஷன் எல்லாமே ராங் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், will you accompany me to the dash? டெய்லர் வருமா? டெய்லர்னா என்ன? accompany with டெய்லர் வருமா? வரக்கூடாது ஓகேங்களா. டெய்லர்ஸ் அப்படின்னா டெய்லர்ஸ் apostrophe s இருக்குல்ல, இப்ப என்ன அர்த்தம்? டெய்லருடைய ஷாப்புக்கு அப்படின்னு அர்த்தம். டெய்லர்ஸ் என்ற plural, tailors apostrophe s, இது wrong form. இப்ப ஆன்சர் என்ன? tailors. என்ன மீனிங்? will you accompany me to the tailors னா என்னது? tailor shop அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. இப்ப ஆப்ஷன் என்னன்னா tailors தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாத்துருவோமா? நெக்ஸ்ட் pronoun based fillers பாத்திரலாம். each one brought dash own lunch. ஒவ்வொருத்தரும் அவங்களோட லஞ்சை கொண்டு வந்தணும்னு சொல்லலாம். everyone ஒவ்வொருத்தரும் ஓகேங்களா. இது வந்து ஜெண்டர் வந்து மென்ஷன் பண்ணல. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் என்ன? his, her. ஹிஸ்ஸும் வராது, ஹர் வராது, ஜெண்டர் மென்ஷன் பண்ணாதனால. அப்ப என்ன ஆப்ஷன் தான் வரணும்? their தான் வரணும், once வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், this book is mine, that one is dash. your வருமா? yours ஆ, you ஆ, yourself ஆ? youன்றது என்னது? personal pronoun. yourself ன்றது reflexive. your அப்படின்றது உன்னுடைய adjectiveல வரும். yours அப்படின்றது தான் possession. இப்ப ஆன்சர் என்ன? yours தான் வரணும். this book is, இந்த புக் என்னுடையது, that one is yours தான் வரணும், your அப்படின்னு வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், each of the boys forgot dash identity card. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஐடென்டி கார்டை என்ன ஆயிட்டு மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். each of the boys ஒவ்வொருத்தரும் சிங்குலர் ஓகேங்களா. அப்போ பாய்ஸ் தானே சொல்லியிருக்கு, their வருமா? ஒவ்வொருத்தரையும் சிங்குலரா தனித்தனியா சொல்லியிருக்கு, their வராது. his வருமா? her வருமா? its வருமா? பாய்ஸ் என்னது? ஜெண்டர் என்ன? மேல், அப்போ வந்து his தான் வரணும், herரோ இட்ஸோ வராது. ஆப்ஷன் என்ன? his ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன், she is senior to dash இருக்கு. ஐயா, மீயா, மைசெல்ஃபா, மைனா? மைசெல்ஃப், மைன் வராது, ரிஃப்ளெக்ஸிவ் வராது, பொசசிவ் வராது. ஐன்றது சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், மீன்றது ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். டூக்கு வந்து என்னதான் வரணும்? ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் தான் வரணும், சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் வராது. அப்ப மீ தான் கரெக்ட், ஐ வந்து ராங் ஓகேங்களா. நெக்ஸ்ட், இந்த டீச்சர் ஸ்கோல்டட் ரவி அண்ட் ஐ வருமா? மீ வருமா? மைசெல்ஃப் வருமா? மைன் வருமா? மைசெல்ஃப், மைன் வராது. ஐயா, மீயான்னு பார்க்கணும், ஏன்னா ரிஃப்ளெக்சிவ் பொசசிவ் வராது. ஐயா, மீயான்னு பார்க்கணும். ஐன்றது சப்ஜெக்டிவ், மீன்றது ஆப்ஜெக்ட். ஸ்கோல்டட் அப்படின்ற, ஸ்கோல்டட்னா என்னது? திட்டினாங்க. அப்போ ஆப்ஜெக்ட் வேணுமா? அந்த ஸ்கோல்டன்ற வேர்புக்கு ஆப்ஜெக்ட் தான் வரணும், சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் வராது. நெக்ஸ்ட் ஒன், he is one of those students who always do dash homework. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். he is one of those students who always do dash homework. அதாவது ஹோம்ஒர்க் செய்யறதுல, ஹோம்ஒர்க் கிளாஸ்ல கொஞ்சம் பேர் தான் ஹோம்ஒர்க் செய்துட்டு வருவாங்க, அதுல அவனும் ஒருத்தன் ஓகேங்களா. அப்போ வந்து இங்க he is one of those students இருக்கு இல்லையா, இப்ப நீங்க பார்த்த உடனே ஹோம்ஒர்க் செய்யறதுல அவனும் ஒருத்தன், அந்த சிங்குலர் அப்படின்னு எடுத்துப்பீங்க. வராது, his வராது. என்னதான் வரணும்? their தான் வரணும், இட்ஸ் வராதுக்கு சான்ஸே இல்ல, who'sம் வராது ஓகேங்களா. அப்போ he is one of those students who always do their homework தான் வரணும். அதாவது ஹோம்ஒர்க் செய்யறதுல செய்துட்டு வர மாணவர்கள்ல அவனும் ஒருத்தன் ஓகேங்களா. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குதான் இந்த ப்ரோனவுன் வந்து அக்ரி ஆகணுமே தவிர ஹீயோட அக்ரி ஆகக்கூடாது ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்துருவோம். நெக்ஸ்ட், திஸ் இஸ் த கேர்ள் டேஷ் பிரதர் won the prize. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த பெண்ணுடைய சகோதரன் தான் இந்த பிரைஸை வின் பண்ணது, பெண்ணுடைய சகோதரன் தான் பிரைஸை வின் பண்ணது ஓகேங்களா. ஆப்ஷன் என்ன? which, who, whose, whom. இந்த பெண்ணுடைய அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்ப பொசஷன். which பொசஷன் சொல்லுதா? இல்ல. who இல்ல, அப்ப whose தான் ஓகேங்களா. this is the girl whose brother won the prize. next one, neither of the answer is correct. இது வந்து எதுல கொடுத்திருக்காங்க? கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேகோட ரூல் என்ன?
பாசிட்டிவ்னா நெகட்டிவ் டேக், நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் டேக். நெய்தர் அப்படின்றது எதை சொல்லுது? நெகட்டிவ். அப்ப என்ன வரணும்? பாசிட்டிவ் டேக் வரணும். அப்ப ஆர் இன்டு தே, இஸ் இன்டு இட் ரெண்டுமே ராங். ஆர் தே வருமா? வராது. ஏன் அப்படின்னா நெய்தர்ன்றது சிங்குலரா சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அந்த ரெண்டு ஆன்சர்ல ஒன்னும் கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்ப ஆன்சர் என்னது? கரெக்ட் ஆப்ஷன் என்ன? இஸ் இட். நெக்ஸ்ட் ஒன், லெட் டு இட் அவர் செல்ஃப். லெட்னு வந்தாவே அடுத்தது வரக்கூடியது என்னவாதான் இருக்கணும்? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா தான் இருக்கணும், சப்ஜெக்ட் ப்ரோனவுனா இருக்கக்கூடாது. இப்ப வி, அவர், அவர்ஸ் எதுவும் வராது. ஆன்சர் என்னது? அஸ். த மேன் டேஸ் யூ மெட் எஸ்டர்டே இஸ் மை அங்கிள். நீ நேற்று சந்திச்செல்லாம் அதுதான் என்னோட அங்கிள். யாரோ அவர் தான் என்னுடைய அங்கிள். ஓகேங்களா? விச் வருமா? வராது. ஹூஸ் வருமா? வராது. ஹூம் வருமா? வரும். த மேன் ஹூம் யூ மெட் எஸ்டர்டே இஸ் மை அங்கிள். வாட்டும் வரக்கூடாது. ஓகேங்களா? இப்ப கரெக்ட் ஆப்ஷன் என்ன? ஹூம். ஓகே, இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா லாஸ்ட் வரையும் பாக்குறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகேங்களா? எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து இப்படி ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு, நம்ம கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.